உலகத்தின் பொருட்கள் மீது ஒரு அன்பு காட்டலாம், உலகத்தின் நபர்கள் மீது அன்பு காட்டலாம், வீட்டுல இருக்கிறவங்க மீது அன்பு காட்டலாம். நம்ம யார்கிட்ட அன்பு காட்டுமோ அவங்கள்ட்ட நல்லா அன்பு காட்டும். அவனிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அந்த வார்த்தையை நினைச்சு 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 இன்னைக்கு இந்த நாளில எனக்கு அதிகமான ஒரு தாக்கம். மான்கள் நீரோட வாஞ்சித்து கதறுவது போல பைபிள்ல பாக்கிறோம், சங்கீதத்துல. அந்த வாஞ்சையை தான் கர்த்தர் நம்ம கிட்ட கேட்கிறார். ஒரு தாகமான வாஞ்ச, ஒரு ஏக்கமான ஒரு வாஞ்ச, ஒரு நம்ம மனசுல நிரந்தரமான ஒரு வாஞ்ச ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வாஞ்ச. அதுதான் அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்க. ஆண்டவர் சும்மாலாம் எதிர்பார்க்கல. ஆண்டவர் ஒருத்தரை ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணமே, ஆண்டவர் ஒருத்தரை உயர்த்துவதற்கு காரணமே, அவங்க வாஞ்சையோடு ஆண்டவருடைய பாதப்படியிலே இருந்தாங்க, ஆண்டுடைய பாதப்படியில காத்திருந்தாங்க. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நிறைய நேரங்களில நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டட் ஆர் டேக் இட் ஃபார் ஈஸியா நம்ம எடுத்துக்கொள்கிற காரியம் என்னன்னாக்கா, சும்மா பக்தியா இருக்கணும், பக்தியா இருந்துடணும். எப்படிப்பட்ட அன்பு நம்ம ஆண்டவர் மேல நம்ம வைத்திருக்கிறோம், எப்படிப்பட்ட வாஞ்சைகளை நம்ம ஆண்டவர் மேல வைத்திருக்கிறோம். இது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த வாஞ்சைய. சோ இந்த வாஞ்சை எனக்குள்ள இருக்குதுனாக்கா, கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு செய்கிற தேவனா இருக்கிறார், என்னை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார், அவன் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார், உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிற தேவனா இருக்கிறார், நீ கூப்பிடும் போது மறு உத்தரவு கொடுக்கிற தேவனா இருக்கிறார், ஆபத்து காலத்துல உன்னை தப்பு வைக்கிற தேவனா இருக்கிறார், உன்னை கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். 5 காரியங்கள் வாஞ்சையா இருந்தா. சோ நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம நினைச்சுக்கிறோம், ஏன் இது எனக்கு நடக்க மாட்டுது, ஏன் இது எனக்கு நடக்கல. ஆண்டவர் நம்ம மேல தாகமா இருக்கிறார், நம்மள அன்பா நேசிக்கிறார், நம்மள அன்பா ஏத்துக்கிட்டாரு, நம்மள சிலுவையில கொண்டு போய் நிறுத்தி, சிலுவையில அங்க எல்லா அடிகளும் பட்டு, ஆணிகளை பட்டு, எல்லாத்தையும் அடிக்கப்பட்டு அந்த இடத்துல அவர் அன்பை காட்டினார் நமக்கு. நம்ம எப்படி அன்பை காட்டுறோம்? சாதாரணமா ஒரு அன்பை கூட, மனுஷனுக்கு காட்டுற அன்பை கூட ஆண்டவருக்கு நிறைய பேர் நம்ம காட்டுறதே கிடையாது. மனுஷன் மேல அவ்வளோ உயிர், ஐயோ என் உயிரே நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் மனுஷனா தான் நினைப்போம். நம்மளுடைய கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ அல்லது கேர்ள் ஃப்ரெண்டையோ பாய் ஃப்ரெண்டையோ அவங்க மேல வாஞ்சியா இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி, அவங்க மேல அன்பு காட்டுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனா அங்கதான் தோத்து போவோன்றது நமக்கு தெரிய மாட்டுது. அவங்க மேல அன்பை வச்சு, அவங்க மேல அன்பை காட்டி, அவங்களையே யோசித்து கடைசியில ஒரு கேள்விக்குறிக்கு வந்துருவோம். இவங்க என்ன நேசிக்கவே மாட்டாங்களே, இவங்க ஏன் என் மேல அன்பு காட்டவே மாட்டாங்களே, இவங்க என் மேல அன்பே வைக்கிறது இல்லையே, அந்த மாதிரி கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் அந்த மாதிரி வாஞ்சியை நம்ம கிட்ட எதிர்பார்க்கல. கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு வாஞ்சை பெர்மனன்ட்,